வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். தனிமையில் வசித்து வந்த வயோதிப பெண்ணுக்கு இரவில் நேர்ந்த கொடூரம். தமிழர் பகுதியில் சம்பவம். கிளிநொச்சியில் வயோதிப பெண் இனம் தெரியாத நபர்களினால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 1/2 ஏக்கர் திட்டம் ஊற்றுக்குளம் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த 68 வயதுடைய பெண்ணை கொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் தனிமையில் இருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழில் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர். விசாரணையில் வெளியான பகீர் காரணம். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அராலி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நீதியின் ஓலம் கையெழுத்து போராட்டம் செம்மணியில். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் எனும் துணைப்பொருளில் கையெழுத்து போராட்டம் இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டமானது எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 5 தினங்கள் தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று தாயக செயலணி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் 5 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் முடிவில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி கோர விபத்து. பெண்ணுக்கு நேர்ந்த கதி. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பிரதேசத்தில் இன்று 12ஆம் தேதி விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் A9 வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் உந்துருளி ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த வேளை எழுதுமட்டுவாழ் பகுதியில் A9 வீதியில் ஏற முற்பட்ட உந்துருளியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் எழுதுமட்டுவாழ் தெற்கு பகுதியை சேர்ந்த 55 வயது பெண் காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான உந்துருளியும் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.